சிறுகுடியில் கோவில் நகைகள் மாயம், நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி பொதுமக்கள் எஸ்பியிடம் புகார் மனு. திண்டுக்கல் அருகே கோவில் நகைகளை மாயமாக்கிய நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என கோரி பொதுமக்கள் சார்பில் எஸ்பி பிரதீப்பிடம் மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் நத்தம் அருகே சிறுகுடியைச் சேர்ந்தவர் தினேஷ், முருகேசன் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் திங்கட்கிழமை மாலை 4 மணி அளவில் எஸ்பி பிரதீப்பிடம் மனு அளித்து கூறியதாவது: திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் கோவில் நகைகள் மாயமாகி உள்ளன. இதை பராமரிக்கும் நிர்வாகி ஒருவர் இந்த நகை மோசடியில் ஈடுபட்டுள்ளார். கோவில் நிகழ்ச்சியில் பிற சமுதாய மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர். கோவில் நகைகள் போலியாக இருப்பதால் வங்கி லாக்கரில் வைப்பதற்கு நிர்வாகி அஞ்சி வருகிறார். கோவிலை பராமரிக்க 6 நிர்வாகிகள் இருந்தபோதும் ஒரு நிர்வாகி முக்கியமாக செயல்படுகிறார். இந்த கோவில் திருப்பணிக்குழுவில் வெளிப்படைத்தன்மை இல்லை. கோவில் நகை மற்றும் பண விஷயங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஜாதி ரீதியாக சிலர் புறக்கணிக்கப்படுகிறார்கள். போலீசார் இந்த கொடுமை குறித்து வழக்கு பதிவு செய்வதில்லை. சம்பந்தப்பட்ட நிர்வாகி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அவலத்தை கண்டித்து அமைதியான முறையில் தர்ணா போராட்டம் நடத்த நாங்கள் அனுமதி கடந்த மாதம் கலெக்டரிடம் கேட்டு மனு அளித்தோம். இதையடுத்து வட்டாட்சியர் தலைமையில் இன்ஸ்பெக்டர் இணைந்து அமைதிக்குழு போடப்பட்டது. 6 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டது. இவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோவில் நகைகளை நிர்வாகி ஒருவர் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். இதனால் அவர் அவகாசம் கேட்டு காலம் தாழ்த்தி வருகிறார். நகைகளை வங்கி லாக்கரில் வைத்துவிட்டால் அதை அவர் பயன்படுத்த முடியாது. இந்நிலையில் மோசடியில் ஈடுபட்ட நிர்வாகி தனியாக ஊர்நிலை கமிட்டி ஒன்றை உருவாக்கி வருகிறார். இதனால் ஒவ்வொரு சமுதாயத்தையும் 2ஆக பிரிக்க அவர் முயற்சி செய்கிறார். இதனால் ஜாதி கலவரத்தை உருவாக்க நிர்வாகி முயற்சி செய்து வருகிறார். திருப்பணிக்குழு ரூபாய் 10 லட்சம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றத்திற்கு உடனடியாக அக்கவுண்டன்ட் உள்ளார். இதனால் அனைத்து சமுதாயத்தினரும் இணைந்து கமிட்டியிடம் பெற வேண்டும். சம்பந்தப்பட்ட நிர்வாகியை கோவில் நிர்வாகத்தில் தலையிடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரிடமிருந்து கோவில் நகைகளை மீட்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். நாங்கள் சிறுகுடியிலேருந்து வரோம். 24/3/2025 கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். ஆசை அலங்காரம்ன்றது கோயில் நகைகள் எல்லாம் கையாடல் பண்ணிட்டாரு, கணக்கு வழக்குகள் ஒப்படைக்க மாட்டேங்கிறாருன்னு. அது விஷயமா தாசில்தார் அவர்களும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து ஒரு பீஸ் கமிட்டி போட்டாங்க. அந்த பீஸ் கமிட்டியில் ஒரு 6 பேர் கொண்ட கமிட்டி குழுவினரும் அந்த காரணக்காரவங்க 6 பேரும் சேர்ந்து இனிமேல் கோவில் நிர்வாகம் மற்ற விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. 2-3 மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். அதுலேயுமே நகையை அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. போலி நகைகள் இருக்குது. நகையை வங்கி லாக்கரில் வைக்கிறதுக்கு நாங்களால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் ஒத்து வரல. மொத்தம் 6 காரணக்காரங்களில் இவர்கிட்ட தான் நகை, பணம், மற்ற எல்லா விஷயமே இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று என்ன பண்ணியிருக்காருன்னா, ஊரில் மைனாரிட்டி சமுதாயங்களை பூரா புறக்கணித்து குறிப்பிட்ட சமுதாயத்தில் அவருக்கு சாதகமாக உள்ள ஒரு சிலரை வச்சுட்டு ஊர்நல கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறதாகவும், அதில் ஒரு 35 பேர்லேருந்து 40 பேரை மெம்பராக போடுறதாகவும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டுட்டு ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணி நகைகளை வங்கி லாக்கரில் வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் இதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். இப்போ இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும், அவர்கிட்ட இருக்க நகைகளை மீட்டு வங்கியில் வைக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இன்னைக்கு இந்த 9 சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாங்களும் தொடர்ந்து 10 மாசமாக போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வங்கியில் இருக்க நகைகளை கொண்டு போய் வங்கி லாக்கரில் வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இனி காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தாசில்தார் அவர்களையும் தான் எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்கள் சிறுகுடி ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் கோயில் நகைகளை ஆசை அலங்காரத்திலிருந்து மீட்டு வங்கி லாக்கரில் வைக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம். இப்போ கலெக்டர் மனு கொடுத்தீங்களா, என்ன சொன்னாங்க? அவங்க டிஎஸ்பி இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எஸ்பி சார் லீவில் இருக்காங்களாம். டிஎஸ்பி என்கொயரி பண்ண சொல்லியிருக்காங்க. கலெக்டர் சார் தாசில்தாரை ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.